நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள், ஒரு தனிவட்டி அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு சம் வந்திருக்கு. தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் 2000 8% வட்டி வீதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போது தனிவட்டி மூலம் அசல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2000 ரூபாயுமா. அசல் வந்து 2000 ரூபாயாமா. 8% வட்டியாமா. அப்போ பர்சன்டேஜ் வட்டியை நம்ம எப்படி எடுத்துப்போம்? 6ன்னு எடுத்துப்போம். ஸோ அது வந்து 8%. இரட்டிப்பாக எவ்வளவு மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது அசல் வந்து 2000 ரூபாய் ப்ளஸ் அது இரட்டிப்பாகுதுன்னா இன்னும் ஒரு 2000 சேர்ந்தா தானே அது வந்து இரட்டிப்பாகும். அப்போது 2000 ஆச்சு அப்படின்னாக்கா இரட்டிப்பாகுதுன்னா என்ன ஆகும்? 4000 ஆகும் இல்லைங்களா? ஸோ அப்போது இது வந்து அமௌண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு டோட்டல் அமௌண்ட்டை நம்ம பீன்னு மென்ஷன் பண்ணோமா? சரி, பீன்னு மென்ஷன் பண்ணுவோம். அது வந்து வட்டி வந்து எவ்வளோவா வருமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து 2000 ஆகுமா? அப்போ அந்த 2000 ஆகி அது இரட்டிப்பாகிறதுக்கு எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் வந்து 2000 ரூபா, அது இரட்டிப்பாகணும்னா இன்னும் 2000 ரூபா ஆட் ஆகணும். இன்னும் 2000 ரூபா ஆட் ஆனால் தான் அது வந்து 4000 நமக்கு வந்து மாறும். அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 2000 ரூபாயை மாறுமா? வந்தால் தான் நம்மளோட அமௌண்ட் வந்துட்டு 4000 இரட்டிப்பாக மாறும். ஸோ இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா தெரியும். PNR டிவைட் பை 100. இங்கே பாருங்கள், ஆன்சரில் அவங்க என்ன எல்லாமே வந்து மாதங்களாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 144 மாதங்கள், 120 மாதங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 2000 ஈக்குவல் டு P வந்து 2000 இன்ட்டு N வந்து மாதங்களாக கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ மாதங்கள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து மாதம்னு எடுத்துக்க முடியாது, இது வந்து வருடத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாக்க N/12ன்னு போடுவோம். ஸோ இது வந்து இப்படியே கூட நம்ம எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம். N/12 இன்ட்டு R வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய 100ஐயும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம சால்வ் பண்ணோன்னா நம்ம என்ன தானே கண்டுபிடிக்கணும்? ஸோ இந்த சைடு ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிறத நம்ம அடிச்சிக்கலாம். இதையும் இந்த 2000 அடிச்சிக்கலாம். அடிச்சோன்னா பேலன்ஸ் நமக்கு 1 தான் இருக்கும். இங்கே வந்து 2 நாள் 8, 3 நாள் 12. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னாக்கா N/, இந்த ரெண்டையும் இதை வந்து 50ஆகவும் அடிக்கலாம். ஒரு 2 2, 2 10, இந்த 52 100 அப்படின்னு அடிச்சுக்கலாம். ஸோ N டிவைட் பை 50 இன்ட்டு 3 இருக்குமா? இதை நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா 1 இன்ட்டு 50 இன்ட்டு 3 ஈக்குவல் டு N இருக்கும். ஸோ நமக்கு என்னோட வேல்யூ தானே தேவை. ஸோ அப்போது N ஈக்குவல் டு இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 150 வரும். ஸோ நமக்கு என்ன தான் கேட்டிருக்காங்க, என்ன தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா 150 மாதங்கள்.